Arshim Barupu Sadam is a famous thing in Coimbatore, and that's my connection. Even in Chennai, whenever we feel something we are missing it, then Appa will say like, let's have Arshim Barupu Sadam. டேய் இதேமாதிரி செஞ்சு கொடுன்னு எத்தனை வாட்டி கேட்குறேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஒரு அரிசி பருப்பு சாதம் தான் பண்ண போகிறோம். 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசிக்கு 1/2 கிளாஸ் துவரம் பருப்பு 2 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மிளகு சீரகம் நான் வறுத்து பவுடராக்கி இருக்கேன், நம்ம சாதாரணமாக கூட பவுடர் பண்ணிக்கலாம். குக்கரில் எண்ணெய், நெய், கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தட்டி போட்ட பூண்டும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த வதங்கி வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், மிளகு சீரகம் பவுடர் பண்ணது, குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைனா சாம்பார் பவுடரு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நம்ம இப்போ அரிசியும் பருப்பும் 1/2 கிளாஸ் எடுத்துருக்கோம். அதனால் நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். வடிகட்டி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிங்க, தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில். 3 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நல்லா கமன்னு நம்மளோட கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நண்பர்களே, அம்மா கேட்டது மாதிரி அரிசி பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அம்மாவோட ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. இதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்துரு. வேற நாங்கள் எப்பவுமே சொல்கிறதா, எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.